ரோஸ் வந்து கையில பெரிய கோடாரி எடுத்துக்கிட்டு வரா. இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்க ஜாக்கு வேற வழி இல்ல, நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். சரி சரி, இதை நீ பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உனக்கு பிராக்டிஸ் தேவை, அதனால அங்க இருக்கிற கபோர்டு அதை போயிட்டு நீ பிரேக் பண்ணி பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். இவளும் வந்துட்டு அதை வந்து உடைக்க ட்ரை பண்றா. அப்படிதான் ரோஸ், செம, இன்னொரு போடு போடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போடு போட சொல்றான். சரி ஓகே, இப்போதைக்கு உனக்கு பிராக்டிஸ் போதும், நீ சீக்கிரமா இதை வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சீக்கிரம் வா ரோஸ் அப்படின்னு கூப்பிட ரோஸும் வந்து அந்த கோடாரி எடுத்துக்கிட்டு பக்கத்துல வரா. இவனோட கையில இருக்கிற விலங்கு அதுதான் கட் பண்ணணும். இது பாரு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு, அமைதியா இரு, அதே டைம் ரொம்ப வேகமாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இதை நீ வந்து பண்ணி ஆகணும். சீக்கிரமா நல்லபடியா பண்ணிடுவேன்னு நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் என்ன, அவனுக்கு முடிக்கிறான், இவ்வளவு கண்ணை முடிக்கிட்டு ஒரே போடு. நல்ல வேலையா அது கரெக்டா வந்து உடஞ்சிரும். ஹே ரோஸ், செம, நீ வந்து பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சந்தோஷப்படுறான். சரி சரி வா, நம்ம சீக்கிரம் இங்க இருந்து போயாகணும், நமக்கு டைம் இல்ல அப்படின்னு வந்து போறாங்க. ஜாக் இப்பதான் தண்ணியில இறங்குறான். ஐயோ செம கூலிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து பார்த்தா அந்த பக்கம் இருக்கிற வழி, அதுல போறதுக்கு வழியே கிடையாது. நம்ம வேற வழியை பார்த்து போயாகணும், சீக்கிரம் வா அப்படின்னு கூட்டிட்டு போறான்.